காசுக்கு வாங்கிட்டே குடிச்சிட்டு இருக்கிறோம். விரைவில் ஆக்சிஜனையும் நாமெல்லாம் குட்டிகள் அடைச்சு சுவாசிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பற்றி எந்த ஆய்வையுமே இதுவரைக்கும் இந்த அமைப்பு செய்யவில்லை. என்ன பாதிப்பு, இதற்கு தீர்வு என்ன, மக்கள் எப்படி இருக்கணும், நிறுவனங்கள் எப்படி செயல்படணும், எந்த பாதிப்பும் இவர்கள் ஆய்வு செய்யாமல் இருக்கிறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ச்சி இந்த 5 ஆண்டுகளுக்கு 2 பெருமழை. இந்த பெருமழை வந்தது காரணம் என்ன? சுற்றுச்சூழல் கெட்டு போனதான். மழை வந்த போது மட்டுமே மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்கிறோம். ஆனால் அதை உருக்குவாக்குவதற்கு காரணம் என்ன? காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் சீர்கெட்டு போனது. எனவே இனி காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த சியா அமைப்பை ஊழல் இல்லாத அமைப்பாக, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற அமைப்பாக தமிழ்நாடு அரசு மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் இன்னைக்கு பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடந்து வந்திருக்கிறோம். எனவே இருக்கக்கூடிய ஊடக நண்பர் அனைவரும் இந்த செய்தி தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு செல்லும் வரை செய்தியை வெளியிட்டு இந்த பொதுமக்கள், விவசாயிகள், சுற்றுச்சூழல் அமைப்புகளுடைய போராட்டத்தை பொதுமக்களுக்கும் அரசின் கவனத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, நிறுவனர், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். ஒரு 10 நிமிஷம் வந்துடுறாங்க, இன்னும் வந்துட்டு இருக்காங்க.